ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 டார்கெட் 180+. இன்னும் கையில் 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதம் ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் கிளியராக நம்ம பார்க்கலாம். ஏன்னா Jan 1 நியூ இயர் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பிளான் நம்ம கொடுத்துருந்தோம். என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கணும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள் ப்ரிப்பரேஷனில் சில தொய்வுகள், டிமோட்டிவேஷன், டெஸ்ட் பேட்ச் எதை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணக்கூடாது, ஒரு குழப்பம் பெருசாக பின்னாக இருக்கும். ஸோ எல்லாமே கிளியராக பின்னாக பார்த்துடலாம். இதில் ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி எதுவும் பார்க்க போகிறது இல்லை. ஒரு சில விஷயங்கள் வார்ன் பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் ரிமைண்ட் பண்ணணும். எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா 2024 நிச்சயம் குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. இதில் ஃபர்ஸ்ட் அட்டம் நான் கிளியர் பண்ணி ஆகணும். சில பேரும் இது கடைசி வாய்ப்பாக இருக்குது, இது நான் பயன்படுத்தும் சில பேர் இதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ரைட். சரி, எல்லாரும் மைண்டில் ஒரு விஷயம் என்ன ஏற்றிக்கணும் அப்படின்னா, ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண பின்னாக தெரியணும். நீங்கள் எந்த பிளான் ஃபாலோ பண்ணாலும், எந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணாலும், செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ரெஷர் ரொம்ப பின்னாக அவசியமான ஒன்று. ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட ஒரு விஷயம், 2024 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இதை விட்டுட்டா அடுத்த எக்ஸாம் 2027 தான் பின்னாக வருமா, அப்போது நெக்ஸ்ட் இயர் நாங்கள் என்ன பின்னாக பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் எனக்கு கேட்டுகிட்டு இருந்தாங்க. இது டிமோட்டிவ் பண்ணவோ இல்லைனா ஒரு பயம் பொறுத்தவோ பின்னாக கிடையாது. ரியாலிட்டி என்னவோ அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அதையும் பின்னாக பார்ப்போம். இப்போது 2024 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா 25 அதுக்கான வேலைகள் முடியும். 26 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா 27 அதுக்கான வேலைகள் முடியும். ஓகேவா? நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இதை அடியோடு மறந்துடுங்க. அடுத்த வருஷம் என்ன வரப்போகுது, என்ன வேகன்சி வரும், எப்போ அடுத்த எக்ஸாம் வரும், அது எல்லாரும் கம்ப்ளீட்டாக பின்னாக மறந்துடுங்க. ஓகேவா? நம்ம ஃபோக்கஸ் 2024 எக்ஸாமுக்கு யாரெல்லாம் தகுதியாக இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் எக்ஸாமுக்கு எழுத முடியுமோ அவங்க இந்த 24, 25 இந்த அகாடமிக் இயரில் என்ன பின்னாக பண்ணணும். ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, ப்ராசஸை பற்றி மட்டும் பின்னாக யோசிங்க. ரிசல்ட்டை யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக பின்னாக போயிடும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் யோசிக்கிற பாயிண்ட்டு, எனக்கு வயசாகிட்டே போயிட்டுருக்கு, ஏஜ் லிமிட் பின்னாக இல்லை, மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க, லவ் ப்ராப்ளம் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, அவங்கவுங்க பிரச்சனையை அவங்க தான் சரி பண்ணிக்க முடியும். பட் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வருஷத்தை விட்டுட்டு இங்கே நீங்கள் ஃபோக்கஸ்டாக யோசிக்கிறீங்க, ஃப்யூச்சர் நம்ம என்ன பின்னாக பண்ண போகிறோம். அப்படி யோசிக்கும் போது இங்கே பின்னாக காலை வாரி விட்டுடும். ஸோ நான் சொல்கிற விஷயம், இன்றைக்கி என்ன பண்ணணும், 24 எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும் யோசிங்க. 27 பற்றியோ 26 பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம். உங்கள் மைண்ட் செட் ஃபுல்லாக அடுத்த ஒரு 6 மாதம் 24 என்ன பண்ண போகிறோம் அதை மட்டும் யோசிங்க. ஏன்னா ஜூன் மாதம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ளே எக்ஸாம் நிச்சயம் பின்னாக வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும், அதுக்கான வேலையை மட்டும் பார்க்கணும். ஓகே, ரைட். சரிப்பா, இப்போ குரூப் 4 180+ நான் எடுத்து ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், எடுத்து ஆகணும். அப்போ தான் போஸ்டிங் கிடைக்கும். மினிமம் 170க்கு மேலே போட்டால் தான் வேலை பின்னாக வாங்க முடியும். இந்த குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு சில விஷயங்கள் தப்பாக பின்னாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். தப்புன்னு சொல்லிட முடியாது. பட் லேட்டாக நம்ம ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மார்க் பெருசாக பின்னாக அடிவாங்கும். ஏன் அப்படின்னா இப்போது ஜென்ரல் தமிழில் நீங்கள் 95க்கு மேலே போட்டு ஆகணும் இல்லையா? அடுத்தது மேக்ஸ் பின்னாக இருக்குது, அதில் ஒரு 22 கிட்ட பின்னாக போட்டாகணும், 23 கிட்ட பின்னாக போடணும். ஜிஎஸ் இருக்குது, 75க்கு ஒரு 60 கிட்ட நீங்கள் போட்டு ஆகணும், மினிமம் ஒரு 55 பின்னாக போடலாம். இதான் ஒரு ஆவரேஜாக இருக்கிற மார்க்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக தமிழ் 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 இதுக்கு அதிகமான ஃபோக்கஸை கொடுக்குறாங்க. எஸ், எனக்கு பின்னாக புரியுது. தமிழில் 95க்கு மேலே போட்டால் தான் நீங்கள் ஸ்கோர் வாங்க முடியும். தமிழ் ஃபுல்லாக பின்னாக படிக்கணும். 6லேருந்து 12th வரைக்கும் அட்டை கவர் பண்ணி ஆகணும். அதுக்கு பின்னாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் நல்லா பாருங்கள், இங்கே 95 மார்க் இருக்குது தமிழுக்கு. ஓகேவா? ஜிஎஸில் மேக்ஸும் ஜிஎஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு 82 கீழே நீங்கள் போட்டால் விட உங்களுக்கு 177 மார்க் தான் பின்னாக வருது. அப்போ 95க்கும் 82க்கும் பெருசாக வித்தியாசம் பின்னாக இல்லை. ரைட். அப்போது ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணும் போது ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுங்க. குழப்பம் எங்கே வருது அப்படின்னா, அதிக பேர் தமிழ் டெஸ்ட் பேட்ச் கேட்குறாங்க, தமிழுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே மட்டும் கிடையாது, எந்த சேனல் எடுத்து பார்த்தாலும் ஜிஎஸ் கம்பேர் பண்ணணும், தமிழுக்கு அதிகமான வெயிட்டேஜ் பின்னாக இருந்துகிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா தமிழ் தமிழ் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும் போது ஜிஎஸை விட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது ஈஸியாக நீங்கள் முடிச்சிருவீங்க. 85, 90க்கு மேலே கிட்ட பின்னாக வந்துட முடியும். ஆனால் ஜிஎஸ் பெருசாக காலை வரை விட்டுரும். சரியா? அப்புறம் பிளான் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம பிளானே பார்த்தீங்கன்னா ஜிஎஸும் தமிழும் மேக்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் பின்னாக போயிருக்கும். உங்கள் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி தான் போகணும். தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ட்ராக் மாறாதீங்க. ஜிஎஸ்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுங்க, அதுதான் பின்னாக முக்கியம். இதை மறந்துட்டு தமிழ் மட்டுமே நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா படிப்பீங்க, 100 மார்க் எடுத்துடலாம்.
பேலன்ஸ் 70 மார்க் எங்கே வந்து பின்னாக போகும். ஸோ அதுலேயும் நீங்கள் கரெக்டான ஃபோக்கஸ் வந்து பின்னாக நிறுத்தணும். சரியா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது இந்த 180+ அப்படின்னு சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் எதை வந்து பின்னாக ஃபோக்கஸ் பண்ணணும், எங்கே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல சமச்சீர் புத்தகம் நான் வந்து பின்னாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு விஷயமும் வந்து பின்னாக இல்லை. ஓகே, டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நான் வந்து பின்னாக வரேன், வெயிட் பண்ணுங்கள். சமச்சீர் புத்தகம் 6லேருந்து 12th வரைக்கும் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸு கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியுமா? எஸ், நான் குரூப் 4 கிளியர் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான், எழுதி வச்சுக்கோங்க. இதை தாண்டி வெளியே வரீங்க, ஒரு புக்கு வந்து பின்னாக வாங்குறீங்க. இப்போ நானே ஒரு புக்கு ரிவ்யூ வந்து பின்னாக போடுறேன். அந்த புக்கு நான் ரிவ்யூ போட்டாலும் இல்லை மார்க்கெட்டில் நீங்கள் புக்கை வாங்கினாலும் அந்த புக்கில் சமச்சீர் கண்டென்ட் இருக்கான்னு பார்த்தா நீங்கள் வந்து பின்னாக வாங்கணும். எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்காதீங்க. அதாவது 10 புக்கை ஒரு டைம் படிக்கிறது வந்து பின்னாக்கா பெட்டரா, இல்லைனா ஒரு புக்கை 10 டைம் வந்து பின்னாக்க படிக்கிறது பெட்டரா? குரூப் 4 கிராக் பண்ணுறதுக்கான ஒரே வழி என்னென்னா மல்டிபிள் ரிவிஷன். ஒரு டாபிக் இருக்குது, பிரியாம்பிள் இருக்குது, முகவுரை இருக்குது அப்படின்னா 4 வாட்டி ரிவைஸ் பண்ணி ஆகணும். அடிப்படை உரிமை 4 வாட்டி ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஒரு வாட்டி படிக்கிறதுனால எதுவுமே வந்து பின்னாக்க கிளிக் ஆகாது. இப்போ டே 1 நீங்கள் பாலிட்டி வந்து பின்னாக்க படிப்பீங்க, டே 10 ஐஎன்எம் வந்து பின்னாக்க படிப்பீங்க. இங்கே ஐஎன்எம் படிக்கும் போது இந்த பாலிட்டி மறந்து போயிடும். இதான் ஹியூமன் நேச்சர், இப்படி தான் வந்து பின்னாக்க இருக்கும். நம்ம யாருமே சிட்டி ரோபோ கிடையாது. கிளியரா? அப்போ அந்த மறக்குது அப்படின்னா அந்த மறக்கிற டைமில் டிப்ரெஷன் ஆகக்கூடாது, டிமோட்டிவேட் ஆகக்கூடாது, மறக்க தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஒரு விஷயம் வந்து பின்னாக்க பண்ணிக்குவோங்க, எல்லாரோட டைம் டேபிள். ஓகேவா? நீங்கள் 5 மணி நேரம் படித்தாலும் 1 மணி நேரம் படித்தாலும் 6 மணி நேரம் படித்தாலும் உங்கள் டைம் டேபிளில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 30 நிமிஷமோ இல்லைனா 1 மணி நேரமோ டிப்ரெஷனுக்காக, டிமோட்டிவேஷனுக்காக, அழுகிறது, ஃபீல் பண்ணுறது தனியாக ஒதுக்கிங்க. ஏன் அப்படின்னா ஒரு புக்கை படிக்கிறீங்க, ஓகேவா? புக்கை படிக்கும் போது 10 பேஜ் இருக்க பேஜில் ஒரு பேஜ் ஈஸியாக இருக்கும், 4 பேஜ் கஷ்டமாக இருக்கும். அந்த 4 பேஜ் டிப்ரெஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பேஜும் மறந்து போயிடும். அப்படி என்ன பண்ணுங்கள், உங்கள் டைம் டேபிளில் அழுகிறதுக்குன்னு தனியாக ரூம் போட்டு அழுது முடித்து மூஞ்சை கழுவிட்டு படிக்க ஆரம்பிச்சிடணும். இப்படி தான் டிப்ரெஷன் நீங்கள் ஓட்டி ஆகணும், வேறு வழி வந்து பின்னாக்க இல்லை. ஓகேவா? அப்போது ட்ராக் மாறாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் தமிழுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கணும், ஜிஎஸ்க்கும் கொடுக்கணும். அடுத்தது சமச்சீர் புக் ஸ்ட்ராங்காக வந்து பின்னாக்க ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ரைட். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட் பேட்ச் போடுறதும் போடாதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ உங்களோட மணி நீங்கள் வந்து பின்னாக்க போடலாம். பட் இந்த இடத்துல ஃபோக்கஸ் நம்ம எப்படி வந்து பின்னாக்க பண்ணணும்? எந்த அகாடமி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஒன்று மட்டும் போதும், ஒரு அகாடமி மட்டும் வந்து போதும். இப்போ இன்றைக்கி யூடியூப்பில் இது ஒரு வியாபாரம் தான், பிஸ்னஸ் தான். நானும் பேட்ச் போடுறேன், நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பண்ண தான் செய்வாங்க, வேறு வழி வந்து பின்னாக்க இல்லை. ஆனால் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியம் இல்லை. அதே சொன்ன மாதிரி தான் ஒரு பேட்ச் எடுத்தாலும் அதை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் RRR மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நீங்கள் வந்து பின்னாக்க பண்ண முடியும். இங்கேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மணி தான் வேஸ்ட் ஆகும். மணி போனால் சம்பாரிச்சிடலாம். அதையும் தாண்டி உங்களோட டைம் பெருசாக வந்து பின்னாக்க அடி வாங்கும். இப்போ டெஸ்ட் பேட்சில் 100 கேள்வி இருக்குது அப்படின்னா இந்த 100 கேள்வி அட்டன் பண்ணதுக்கு 2 மணி நேரம் போதுமானதாக இருக்கும். ஸோ 2 hours டெஸ்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு 3 அகாடமி பேட்ச் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2+2+2 6 hours இங்கேயே வந்து பின்னாக்க போயிடுது. அப்படி நீங்கள் படிக்க வந்து பின்னாக்க முடியாது. நிறைய கேள்வி எனக்கு வந்து பின்னாக்க கிடைக்கும், நிறைய ஜாயின் பண்ண போகிறேன், அது தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து பின்னாக்க பண்ணாதீங்க. எதனா ஒரே ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பின்னாக்க போதும், எங்கே ஜாயின் பண்ணாலும் ஓகே. இல்லை ஜாயின் பண்ணவே முடியல அப்படின்னா ஃப்ரீ பேட்ச் நிறைய பேர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டெலகிராம் சேனல்லையும் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் ஜிஎஸ்க்கான ஃப்ரீ குஸும் போய்கிட்டு இருக்கு, லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் போதுமானதாக இருக்கும். ஓகேவா? பட் மல்டிபிள் சோர்ஸுக்கு போகாதீங்க, ஒரே சோர்ஸ் வந்து பின்னாக போகும். இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே போட தான் செய்வாங்க. அது நீங்கள் ட்ராப்பில் விழாமல் இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பின்னாக பண்ணணும்? நம்பர் 1, என்கிட்ட என்னென்ன புக்ஸ்லாம் வந்து பின்னாக இருக்குது அதை வந்து கலெக்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின். நம்பர் 3, டெஸ்ட் பேட்ச் நான் போடணுமா போட வேணாமா, நான் எங்கே வந்து பின்னாக இருக்கேன், எங்கே வந்து பின்னாக போடணும். நம்பர் 4, யூடியூப் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் வந்து பின்னாக இல்லை. மினிமம் ஒரு 5 சேனல் மட்டும் வந்து பின்னாக ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஜிஎஸ்க்கு ஒன்று, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒன்று, தமிழுக்கு ஒன்று, மேக்ஸ் ஒன்று அப்படின்னு எதனா ஒரு 5 சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணால் வந்து பின்னாக போதும். யார் ரெகுலராக அப்டேட் போடுறாங்களோ அதை வந்து பின்னாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினிமம் 200 சேனலாக வந்து பின்னாக இருக்கும் டிஎன்பிசிக்கு மட்டும். ஓகேவா? 200 நீங்கள் பார்க்கணுன்னா டைம் தான் வந்து பின்னாக வேஸ்ட், டேட்டா தான் வேஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இன்னொரு சினிமா வீடியோ வந்து பின்னாக வரும். அதை பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா டைம் ஓடிக்கிட்டே வந்து பின்னாக இருக்கும். அப்போ உங்கள் டைம் டேபிள் நீங்கள் போடும்போது சமைச்சருக்கு இத்தனை மணி நேரம், ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு இத்தனை மணி நேரம், டெஸ்ட் பேட்சுக்கு இத்தனை மணி நேரம்,
யூடியூப் நான் பார்க்க போகிறேன், வின்னன்ஷீட் பார்க்க போகிறேன், இல்லை வேறு அகாடமி நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா டைம் டேபிளோ கண்டென்ட்டோ எந்த வீடியோ போட்டாலும் 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், ½ hour தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்டடிக்காக யூடியூப் ஃபாலோ பண்ணாலும் படத்துக்காக ஃபாலோ பண்ணாலும் நம்ம ப்ரிப்பரேஷனில் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லைவ் போடுறாங்கன்னா லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதை நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கணும். எல்லாரும் போடுறாங்க நானும் பார்க்குறேன் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அங்கே என்ன வேலைகள் இருக்கோ அதை மட்டும் வந்து பின்னாக பாருங்கள். யூடியூப்பில் இருக்க வீடியோ எங்கேயும் போக போகிறது கிடையாது, எப்போவுமே நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு 5 சேனல் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த 4 விஷயங்களும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். யார் நல்லா போடுறாங்க, யார் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த புக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கும், எந்த கொஷின் பேங்க் நல்லா வந்திருக்கும், எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் 10 நாள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வரப்போகிற பேலன்ஸ் டேஸ்க்கு உங்கள் ஃபோக்கஸ் மாறாது. உங்கள் ஃபோக்கஸ் எங்கே மாறும் அப்படின்னா இந்த 2 விஷயம்தான். டெஸ்ட் பேட்ச் போடுற இடத்துலையும் யூடியூப்பை ஃபாலோ பண்ணும் போது தான் உங்களோட ட்ராக் வந்து பின்னாக மாறும். எக்ஸாம்பிள், குரூப் 4க்கு இத்தனை வேகன்சி விடுறாங்க எங்கள் மாமா சொல்லிட்டாரு, குரூப் 2க்கு இத்தனை ரிசல்ட் வரப்போது எங்கள் சித்தப்பா சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஒரு வீடியோ வந்து பின்னாக கொண்டு வருவாங்க. வியூஸ் நல்லா வந்து பின்னாக போகும். அதை பார்க்கறதுனால டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் மட்டும்தான் வந்து ஆகும், எந்த ஒரு ஒர்த்தும் வந்து பாருங்க இல்லை. ஓகே, உங்களுக்கு அஃபிஷியலாக என்ன வேணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே போடுவாங்க, அதை வந்து பின்னாக பார்த்துக்கலாம். அதை தாண்டி நான் சொன்னேன் இல்லையா 5 சேனல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். எல்லாத்தையும் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா இதை முடிக்கலையோ இந்த மைண்ட் செட் தான் வந்து பின்னாக வரும். ஏன் அப்படின்னா இப்போ நான் பிளான் வந்து பின்னாக கொடுத்துருக்கோம், 120 நாள் குரூப் 4க்கான பிளான் வின்னன்ஷைனில் வந்து பின்னாக உண்டு. இப்போ நம்ம டே 1 என்ன பண்ணியிருக்கோம், டே 1ல் பாலிட்டி தமிழ், டே 2ல் பாலிட்டி தமிழ், டே 10ல் ஐஎன்எம் தமிழ், இதை நம்ம வந்து பின்னாக நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போது நம்ம பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க டே 1ல் பாலிட்டி படிப்பாங்க, தமிழ் 6 வந்து பின்னாக படிப்பாங்க. சப்போஸ் வேறு சேனல் நீங்கள் வந்து பின்னாக பார்க்குறீங்க, அந்த சேனலில் டே 1ல் பாலிட்டியும் தமிழ் 10th வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. அப்போ மைண்ட் என்ன நம்மளுக்கு, அப்போ அந்த சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க 10th வந்து பின்னாக முடிச்சிருப்பாங்களோ, நம்ம 6 மட்டும் தான் முடிச்சிருக்கோம். அதை பற்றி கம்பேரிசன் பண்ணாதீங்க. உங்களோட பெஸ்ட் என்ன அதை நீங்கள் வந்து கொடுத்தாகணும். உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ, உங்களுக்கு எந்த புக்கு ஈஸியாக வந்து பின்னாக வருதோ, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதில் பெஸ்ட்டு கொடுக்க ட்ரை பண்ணி ஆகணும். ஓகே, கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதீங்க. எந்த ஒரு பிளானாக எடுத்தாலும் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். 150 நாளோ 120 நாளோ எந்த சேனலாக இருந்தாலும், எந்த டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும், எந்த புக்காக இருந்தாலும் சோர்ஸ் ஒன்றா தான் இருக்கணும். படிக்கிற விதம் மட்டும் தான் மாறிட்டே வந்து பிளானாக இருக்கணும். சப்போஸ் பாலிட்டி புக் படிக்கிறீங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஐஎன்எம் போய் எடுத்து பாருங்கள். ஐஎன்எம் கஷ்டமாக இருக்கா, மைண்டு வேலை செய்யலையா, மேக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். மேக்ஸ் படிக்க முடியலையா, தமிழை வந்து பிளான் எடுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஷிஃப்ட் ஆகணுமே தவிர பிளானுக்கு பிளானும் புக்குக்கு புக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகக்கூடாது. அப்போ ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. 2024 எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எனக்கு வந்து பின்னாக வேணும், இல்லை கடைசி வாய்ப்பு எனக்கு வேணும் அப்படின்னா இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகே, கட் ஆஃப் பற்றிலாம் இப்போ யோசிக்காதீங்க. மைண்டில் தமிழுக்கு 95 மார்க் நான் வாங்கி ஆகணும், அவ்வளோதான். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு 22 கேள்விகள் நான் போட்டு ஆகணும், ஜிஎஸ்க்கு 60 கேள்விகள், அவ்வளோதான். இதை மட்டும் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 170க்கு மேலே எடுத்தால் போஸ்டிங்கை வாங்க முடியாதா, வாங்க முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. டிமோட்டிவேஷன், குழப்பம், சர்க்கிள் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஏன்னா லவ் பிரச்சனை இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, காசு இல்லாமல் இருக்கும், கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸாக வந்து பின்னாக இருக்கணும். நம்ம காரியம் சரியாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வேணான்னு தான் முடிவு பண்ணுங்கள். எனக்கு இது வந்து பின்னாக வேணாம். இப்போ எக்ஸாம்பிள் பொங்கல் வந்து பின்னாக வருது, பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுது, படத்துக்கு போகும்போது தான் வந்து பின்னாக இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு படத்துக்கு போகணும் அப்படின்னா அது 3 நாள் வந்து பின்னா அஃபெக்ட் ஆகும். பிளான் பண்ணணும், காசை கலெக்ட் பண்ணணும், படத்துக்கு போகணும், டயர்டாகும், தூங்கணும், பொங்கல் பார்க்கணும், முடிஞ்சு போச்சு. 4 நாள் பின்னா முடிஞ்சு போய்டும். அடுத்த பொங்கல் நீங்கள் ஆஃபீஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த பொங்கலுக்கு தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில விஷயங்கள் இழந்தால் தான் அடைய முடியும். ஓகே, சொல்கிற விஷயந்தான், வெளிச்சம் வேணும்னா தீக்குச்சி அணிஞ்சு தான் ஆகணும், வேறு வழி வந்து பின்னாக்கா இல்லை. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்குவாங்க. ஸோ எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன். அந்த 4 விஷயங்கள், சமச்சீர் புத்தகம், ப்ரீவியஸ் கொஸ்டின், டெஸ்ட் பேட்ச் போடலாமா வேணாமா, எங்கே வந்து பின்னாக்கா போடணும், அண்ட் எந்த சேனல் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த 4 கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் உறுதியாக நீங்கள் வந்து அடிக்க முடியும். ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மைண்டை அலைப்பாய விடாதீங்க. ஒன்று பார்க்கும் போதும் இங்கே பார்க்கலாமா, அங்கே பார்க்கலாமா, இந்த புக்கை படிக்கலாமா தான் வந்து பின்னாக்கா தோணும். அதெல்லாம் விட்டுட்டு எதனா ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை மட்டும் கடைசி வரைக்கும் ஓட்டியாருங்க, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்துகிட்டு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை வந்து பின்னாக ஃபாலோ பண்ணுங்கள். ஜிஎஸ்க்கான ஃப்ரீ குஸ் நம்ம வந்து பின்னாக போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாக விட்டுடலாம். எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ குஸ் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ஜாகிரஃபி 10th நம்ம வந்து பின்னாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீ டைமில் நீங்கள் ரெகுலராக பண்ண அவசியமே டெலகிராம் எப்பவுமே வந்து பின்னாக இருக்கும். ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 15 மினிட்ல ஒரு 30 கேள்வி நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கலாம்.
அந்த 30 கேள்விகளை மேபி எதனா ஒரு கேள்விகள் எக்ஸாம் யூஸ் ஆகலாம். ஸோ ஃப்ரீ டைம் அட்டன் பண்ணி பாருங்க. டெலகிராம் தானே, ஜாயின் பண்ணால் வந்து பின்னாக போதும், வேறு ஒன்றுமே வந்து பின்னாக இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து பின்னாக பயன்படுத்திக்கலாம். நமக்கு எல்லாமே கிடைக்கிது, நாம் எப்படி அதை பயன்படுத்துகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் அமையும். ரிசல்ட்டை இன்றைக்கே முடிவு பண்ணாதீங்க, ப்ராசஸை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்னாக அமையும். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம். நல்லா வந்து பின்னாக படிங்க, எதுக்கும் கலங்க வேண்டாம், எல்லாமே நல்லா வந்து பின்னாக இருக்கும். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.